தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மருத்துவ காரணங்களுக்காக ராஜினாமா செய்ததாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேலும் 3 நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தல். முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தொலைபேசி மூலம் நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்களும் நலம் விசாரித்ததாக தமிழக அரசு அறிக்கை. முதலமைச்சருக்கு வேறு சில பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் மருத்துவர்கள் பரிந்துரை. மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் தனது அலுவல் பணிகளையும் கவனிப்பார். முதலமைச்சரின் திருப்பூர் மாவட்ட நிகழ்ச்சிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் சமூக வலைதளத்தில் தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நலமுடன் உள்ளார். விரைவில் வீடு திரும்புவார். மருத்துவமனையில் முதலமைச்சரை சந்தித்த பின் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பூரண குணமடைய பிரார்த்திக்கிறேன். மன்னார்குடி பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் உடல்நலம் குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் நலம் விசாரிப்பு. நடிகர் ரஜினிகாந்தும் தொலைபேசி மூலம் உடல்நலம் விசாரித்ததாக தகவல். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக ஸ்ரீவஸ்தவா பதவியேற்றார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நெல்லை மாவட்டம் பத்தம்படை மகளிர் காவல் நிலைய முதல் மாடியிலிருந்து கீழே குதித்து பள்ளி மாணவி தற்கொலை முயற்சி என தகவல். விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட மாணவி கீழே குதித்ததில் 2 கால்களும் முறிவு, மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் மனைவியை கொன்று பெருங்குடி குப்பை கிடங்கில் புதைத்த கணவன். குடும்ப தகராறில் விபரீதமாகின உடலை தோண்டி எடுத்து விசாரணை நடத்த போலீசார் முடிவு. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் அருகே காற்றாலை நிறுவனத்தின் காற்றாலையில் பற்றி எரிந்த தீ. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாகங்கள் எரிந்து சேதம். போலீசார் விசாரணை. தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக நயினார் நாகேந்திரன் வேதனை. பழுதடைந்து கிடக்கும் அரசு இயந்திரத்தால் குற்றவாளிகளுக்கு குளிர்விட்டு போய்விட்டது என்றும் விமர்சனம். சேலத்தில் தாவேகவின் முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு, 2 பேர் காயம்.
பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் மற்றும் ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். தலைமறைவாக உள்ள குற்றவாளி குறித்து தகவல் தந்தால் 5 லட்சம் ரூபாய் சன்மானம் என காவல்துறை தகவல். கும்மிடிப்பூண்டி அருகே பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. பல்லாவரம் அருகே பள்ளி மாணவியை எருமை மாடு முட்டி தூக்கி வீசியதால் பரபரப்பு. பள்ளி முடிந்து சாலையை கடக்க காத்திருந்த போது பதற வைக்கும் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மய்ய மாநில மகளிர் நிர்வாகி மீது தாக்குதல். தவறான பாதையில் ஆட்டோ ஓட்டுநர் சென்றதாக கூறி வாக்குவாதம் செய்தபோது தாக்கியதாக போலீசில் புகார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இரு தரப்பினரிடையே மோதல். ஒருவரை டிராக்டரில் கட்டி வைத்து அடித்த நிலையில் 12 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. மயிலாடுதுறையில் டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக திறந்த வெளியில் மது விற்பனை. மது விற்பதாக வீடியோ வெளியான நிலையில் செல்வம் என்பவர் கைது. ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் குறித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அடுத்த வாரம் விவாதம். மக்களவையில் 16 மணி நேரமும் மாநிலங்களவையில் 9 மணி நேரமும் நடைபெறும் என அறிவிப்பு. பண மூட்டையில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய மும்முரம். நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர கோரி 200க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்து. மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச அனுமதி மறுப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் பேச மட்டுமே அனுமதி எனவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேச அனுமதிக்கப்படவில்லை எனவும் ஆவேசம். சென்னை தூத்துக்குடி துறைமுகங்கள் வழியாக தமிழகத்திற்கு போதைப் பொருள் கடத்தல். மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை பகிரங்க குற்றச்சாட்டு. கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் உடல்நலக்குறைவால் காலமானார். திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல். கேரள மக்களுக்காகவும் மாநில வளர்ச்சிக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்றும் புகழாரம். அச்சுதானந்தன் மறைவை ஒட்டி கேரளாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பொது விடுமுறை அறிவிப்பு. தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட்டையில் உள்ள நகைக்கடையில் 17 கோடி மதிப்பிலான 18 கிலோ தங்க நகைகள் கொள்ளை. சுவற்றில் துளையிட்டு கடைக்குள் புகுந்து கைவரிசை காட்டிய கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைப்பு. அரசியல் பிரச்சினைகளுக்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியது தொடர்பான வழக்கில்
நடிகர்கள் ராணா டகுபதி, விஜய் தேவரகொண்டா, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோருக்கு அமலாக்கத்துறை சம்மன். ராணா டகுபதி ஜூலை 23ஆம் தேதியும், நடிகர் பிரகாஷ் ராஜ் ஜூலை 30ஆம் தேதியும், விஜய் தேவரகொண்டா ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் ஆஜராக உத்தரவு. வங்கதேச தலைநகர் டாக்காவில் கல்லூரி வளாகத்தில் ஜெட் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் தீப்பிடித்து எரிந்ததில் 19 பேர் உயிரிழப்பு, 70 பேர் படுகாயம் என தகவல். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.